வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்றைக்கும் 10 மணி செய்தி தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்திய செய்திகளிலிருந்து ஆரம்பமாகுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கிய தீர்வு திட்ட முன்வரவை வைத்து கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியை முன்னெடுத்து வருகிறார். இதன் அடுத்த கட்டமாக நாளை 25ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தீர்வு திட்ட விடயம் குறித்து கலந்தாய்வில் ஈடுபடுவதற்கான சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை அந்த சந்திப்பு இடம்பெறாது எனவும் வரும் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அந்த சந்திப்பு இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளாது என உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே 27ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மட்டுமே கலந்து கொள்ளும் என்று சொல்லப்படுது. இதேவேளை இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி திருகோணமலையில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் கலந்தாய்வுகளை மேற்கொள்ளவும் அது தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபடவும் என 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. எனவே தனது கட்சியின் உள்ளக தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்பாடு செய்திருக்கிற கலந்தாய்வு கூட்டத்தில் தான் கலந்து கொள்ள மாட்டேன் என தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாணத்தின் கல்வியங்காட்டில் உள்ள தனது அலுவலகத்தில் ஊடகங்களை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுத்தால் அதனை தாம் பரிசீலிக்க தயார் என தெரிவித்திருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பில் மேலும் கருத்து வெளியிட்ட CVK சிவஞானம் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் எதுவும் கலந்துரையாடப்படவில்லை. புதிய அரசியலமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் இது தொடர்பில் கட்சிகளோடு பேச்சுக்கள் நடத்துவதற்கென 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளோம். ஆயினும் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒழுங்கமைத்துள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எதுவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. கட்சியில் இது குறித்து முடிவெடுக்கப்படாமையினால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடனும் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அவரும் இந்த விடயம் தொடர்பில் கட்சியுடன் கலந்துரையாடி இருக்கிறார். ஆனாலும் கட்சிக்கு உரிய முறைப்படி அழைப்பு விடுத்தால் தாம் அது குறித்து பரிசீலனை செய்ய தயார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழரசு கட்சி தெரிந்த உத்தியோகபூர்வமாக கடித தலைப்பில் கடிதம் போட்டால் தான் இந்த மாதிரியான தமிழர் நலன் சார்ந்த விடயங்கள்ல கலந்து கொள்றதுக்கும் பரிசீலனை செய்யும். எனவே அந்த கட்சிக்கு தமிழ் மக்கள் பொதுவான ஒரு கடித உரையை தயாரித்து உங்களுடைய அபிலாசைகள் எல்லாத்தையும் எழுதி அறிவித்தால் அந்த விடயங்களில் இலங்கை தமிழரசு கட்சி அக்கறை எடுத்து அதில் கலந்து கொள்ளலாமா, அதில் எதுவும் பேச்சுக்கள் நடத்தலாமா என்பது தொடர்பில் பரிசீலிக்கும். சரிதானே? மற்றபடி உத்தியோகபூர்வம் இல்லாத வகையில் எதையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே தெரிந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்தமை எல்லாமே இப்படித்தான். கடித தலைப்பினூடாக எழுதி கேட்ட போதுதான் அந்த கட்சி அது தொடர்பாக பரிசீலித்து ஒரு முடிவெடுத்தது. எனவே இது மாதிரியான கடந்த கால அனுபவங்களை நினைவில் வைத்து எதிர்காலத்தில் தமிழர் நலன் சார்ந்து செயற்பட உள்ள கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சியை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த 10 மணி செய்தியில சொல்லிக் கொள்றேன். யாழ் மாநகர சபைக்கு உரித்தான காணியில் இந்தியா அமைத்துக் கொடுத்த கலாசார மண்டபம் தொடர்பான சர்ச்சை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அதுவரை காலமும் யாழ்ப்பாண கலாசார மையம் என பெயரிடப்பட்டிருந்த அந்த கட்டடத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றிவிட்டு சென்றார். இந்த பெயர் மாற்றத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகளும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் தம்முடைய கடுமையான அதிருப்தியை இந்தியாவிடம் தெரிவித்து வந்தனர். எனவே நேற்றிரவு இந்த பெயர் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது. எனவே இப்போது யாழ்ப்பாணத்தின் நகரின் மத்தியில் இருக்கிற இந்திய அரசின் அந்த பெரிய கட்டிடத்துக்கு பெயர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையம். இந்த பெயரில் தான் இனிவரும் நாட்களில் அது அழைக்கப்படும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை தொடக்கம் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பாக இடம்பெற்று வரும் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்று வரும் மாணவர்களுக்கு எதிரான விசாரணைகளை உடனே நிறுத்து. போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமை விடயங்களை உறுதி செய். விரிவுரையாளர்கள் மீதான முறைப்பாடுகளையும் பாராபட்சமின்றி விசாரணை செய். மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய். மாணவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கு போன்ற 4 கோரிக்கைகளையும் முன்வைத்தே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். தமிழர் அரசியல் நலன் சார்ந்த விடயங்களுக்கு எல்லாமே முன்னின்று குரல் கொடுத்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு தங்களுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் இழைக்கப்படுற அநீதிகளுக்கு எதிராகவே போராடுவதற்காக களத்தில் குதித்திருக்கிற நிலைமைதான் கவலைக்குரியது.
கடந்த 15 வருடங்களாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த வவுனியா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை விட்டு இராணுவத்தினர் வெளியேற இணங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி தொடக்கம் இலங்கை பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வருகிற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது, வடமாகாண சபை ஆட்சியில் இருக்கும்போது வவுனியாவின் தாண்டிக்குளம் பகுதியில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த பொருளாதார மத்திய நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட போதிலும் இதுவரைக்கும் திறந்து விடப்படவில்லை, பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்படவும் இல்லை. எனவே எதிர்வரும் மாதத்தில் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை திறக்க உள்ளதாக அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்தில் மேலும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். மகாவலி நதிநீர் இதுவரைக்கும் வன்னிக்குள் வரவில்லை, எனவே விரைவிலேயே மகாவலி நதிநீரை வன்னிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். வன்னியில் மகாவலி அபிவிருத்தி என்ற பெயரில் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளும் சிங்களமயமாக்கல் செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. வன்னியில் மகாவலி அபிவிருத்தி என்ற பெயரில் சிங்களமயமாக்கல் செயற்பாடுகளும் நில அபகரிப்புகளும் இடம்பெற்று வருகின்றன. இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வன்னியில் மக்கள் போராடியும் இருக்கின்றனர். இந்நிலையில் வன்னியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வன்னிக்கு மகாவலி நதிநீரை கொண்டு வருவேன் என சொல்லியிருப்பது மகாவலி நதிநீரின் பின்னால் இருக்கிற ஆபத்தை விளங்கிக் கொள்ளாததன் வெளிப்பாடாகும். பாவம், ஆபத்தறியாத மனுஷன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கல்கிசை நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக கருத்து வெளியிட்டார் என்பதை சொல்லியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்நிலையில் மேற்குறித்த வழக்கு நேற்றைய தினம் கல்கிசை நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது பிரதிவாதிகளும் அவர்களுக்கு சார்பாக வாதாடுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்களும் முன்னிலையாக இருந்தனர். ஆயினும் வழக்கை தொடர்ந்தவரான முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் மன்றுக்கு முன்னிலையாகவில்லை. இந்த வழக்கில் வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் இவ்வழக்கை எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்றத்துக்கு உடைமை அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டார். வழக்கு தொடர்ந்தவர்கள் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை மன்றுக்கு சமர்ப்பிக்காத காரணத்தினால் அந்த வழக்கை தாக்கல் செய்த முன்னாள் பிரதியமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்பினருக்கு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தரப்பினருக்கு 50,000 ரூபாயை வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்படும். அரிசி மூட்டை பேசாமல் குடோன்ல இருந்திருக்கலாம், 50,000 ரூபாய் காசாவது மிஞ்சி இருக்கும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பு செய்வதற்கான நிதி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தன்னிடம் தெரிவித்தார் என முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் தன்னிடம் இதை தெரிவித்ததாக அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது தன்னுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி எனவும் இந்த முயற்சி வெற்றி அளிக்க உதவிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அமைச்சர் விமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கே ஆகியோருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் தனது நன்றியினை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் ட்விட்டர் தளத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பவுனிக்குளம் அம்பாள்புரத்தைச் சேர்ந்த 32 வயதான பெண் ஒருவர் மருதானை போலீஸ் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து தமது சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இதேவேளை இந்த தற்கொலை தொடர்பில் உரிய விசாரணையை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் நிலையத்தில் அவ்வாறான ஒரு தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இப்பெண்ணின் தற்கொலை தொடர்பாக கொழும்பிலிருந்து வெளியாகிற நாளிதழ் ஒன்றில் விரிவான செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியில் குறித்த பெண் மருதானை பகுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளதெனவும் இந்த வழக்குகளுக்கு குறித்த பெண் முன்னிலையாகாதன் காரணமாக போலீசாருக்கு நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை வழங்கி இருக்கிறது. இந்த உத்தரவுக்கு அமைவாக குறித்த பெண்ணை கைது செய்து மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்த போதே அவர் தன்னுடைய ஆடையை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டார் என போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதேவேளை இப்பெண் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்டவர் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. எது என்னவோ குறித்த பெண் சிறைச்சாலைக்குள் தற்கொலை செய்து கொண்டார் எனில் அந்த தற்கொலை எப்படி நடந்தது என்பதை போலீசார் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சிறைச்சாலை ஒன்றுக்குள் கைதியொருவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அதுவும் தன்னுடைய ஆடையை பயன்படுத்தி சிறைச்சாலைக்கு உள்ளேயே தற்கொலை செய்து கொள்றதுக்கான வழிவகைகள் இருக்குமாயின் அந்த சிறைச்சாலை மீள புனரமைக்கப்பட வேண்டியது கட்டாயம். அப்படி சிறைச்சாலைக்குள் கைதிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமாயின் இந்த அரசு ஆரம்பித்திருக்கிற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முதலில் சிறைச்சாலைகளில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். இந்தியாவின் உதவியுடன் திருகோணமலையிலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் புதுடில்லி விஜயத்தின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட கூட்டறிக்கையில் திருகோணமலை எண்ணெய் குதங்களை பிராந்திய எரிசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக மாற்றுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அம்பாந்தோட்டை பகுதியிலும் இது போன்ற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை அமைப்பதற்கு இணங்கியிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே அம்பாந்தோட்டையிலும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், திருகோணமலையிலும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றுதான், நாடுகள் தான் வேற வேற. இப்படியே போனால் ராஜபக்சர்கள் 10 வருடமாக விற்பனை செய்த இலங்கை தீவை இடதுசாரிய தோழர்கள் 10 மாதங்களுக்குள் விற்பனை செய்து விடுவார்கள் போல இருக்கு. நன்றி நண்பர்களே, இவ்வளவுதான் இன்றைய 10 மணி செய்தி. நாளைக்கு மீண்டும் ஒரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.